Hello guys, welcome back to the channel Learn Everything. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 100 days of codeல day 7 பார்க்க போறோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் கொடுத்துட்டு வந்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டாபிக்ஸ்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானோட வந்திருக்கேன். ஃபங்க்ஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம். சரி வாங்க நீங்கள் என்னன்னு பார்ப்போம். ஃபங்க்ஷன், அதாவது ரைட் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதாவது கொஸ்டின் என்ன அப்படிங்கிறத ரீட் பண்ணிடுறோம், ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத. And extra days added to the calendar almost every 4 years. 4 years once வந்து February 29 அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா டே ஆட் பண்ணுறாங்க. அந்த டே தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா லீப் டே. It corrects the calendar for the fact that our planet takes approximately 365.25 days to orbit the sun. அதாவது நம்ம பிளானட் வந்து 365.25 days ஆகும் சன்னை ஆர்பிட் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் கரெக்ட் பண்ணுறதுக்காக 4 years once வந்து 1 day ஆட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. A leap year contains a leap day. ஸோ ஒவ்வொரு லீப் இயர்லையும் ஒரு எக்ஸ்ட்ரா டே, அதாவது லீப் டே அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். ஸோ கிரிகோரியன் கேலண்டர் அப்படிங்கிறது இப்போ நம்ம யூஸ் பண்ணுற கேலண்டர் படி த இயர் டிவைடட் பை 4 அப்படின்னா அது லீப் இயர். அன்லெஸ் த இயர் கேன் பி ஈவன்லி டிவைடட் பை 100, இட் இஸ் நாட் அ லீப் இயர். ஸோ இப்போ ஒரு இயர் வந்து 4ஆல் டிவைட் ஆகுது அண்ட் தென் 100ஆலையும் டிவைட் ஆகுது அப்படின்னா அது லீப் இயர் கிடையாது. பட் 4ஆல் மட்டும் டிவைட் ஆச்சு அப்படின்னா அது ஒரு லீப் இயர். அண்ட் தென் த இயர் இஸ் ஆல்சோ டிவிசிபிள் பை 400 அப்படின்னா அதுவுமே ஒரு லீப் இயர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். சரி வாங்க என்ன இதுக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். திஸ் மீன்ஸ் தட் இன் த கிரிகோரியன் கேலண்டர், அதாவது 2000, 2400 ஆர் லீப் இயர், while 1800, 1900, 2100, அதாவது இதெல்லாம் 100ஆல் டிவைட் ஆகும். பட் 2400 அதாவது 400னால டிவைட் ஆகாது. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நாட் அ லீப் இயர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ என்ன நம்ம இப்போ செக் பண்ணணும் அப்படின்னா, ஸோ நம்ம கொடுத்துருக்க கண்டிஷன் படி ஸோ நம்மளுக்கு வந்து 100ஆல் டிவைட் ஆச்சு அப்படின்னா அந்த நம்பர் 200ஆலையும் டிவைட் ஆகும் அப்படிங்கிறது தான் செக் பண்ணிக்கணும். ஸோ டாஸ்க் என்ன அப்படின்னா, ஒரு இயர் கொடுத்துருவாங்க. ஸோ ரிட்டர்ன் த பூலியன் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படிங்கிற ஒரு இதை நம்ம ரிட்டர்ன் பண்ணோம். த கோட்ஸ் ப்ரொவைடட்ஸ், அதாவது 2 கொடுத்துருக்காங்க. அதாவது இஸ்லீப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் நெசசரி டு கம்ப்ளீட் த இஸ்லீப் ஃபங்க்ஷன். அதாவது ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம இது பண்ணுவோம். ஸோ இன்புட் ஃபார்மேட் என்னென்னு பார்த்துருவோம். ரீட் இயர் த இயர் டு டெஸ்ட். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் கன்ஸ்டன்ஸ் இதை பற்றி இப்போ பார்க்கணும்னா இந்த அவுட்புட் ஃபார்மேட் த ஃபங்க்ஷன் மஸ்ட் ரிட்டர்ன் அ பூலியன் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படிங்கிற ஒரு வேல்யூ கொண்டு வரணும். ஸோ சாம்பிள் டெஸ்ட் கேஸ் வந்து 1990 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபால்ஸு. ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 4ஆல் டிவைட் ஆகாது. ஸோ இட்ஸ் நாட் அ லீப். ஸோ கொடுத்துருக்காங்க. ஸோ டெஃப் அப்படிங்கிறது போட்டோம் அப்படின்னா ஃபங்க்ஷன். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அதாவது 2 சொல்லுவாங்க, ஃபங்க்ஷன் டெஃபினிஷன், ஃபங்க்ஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஃபங்க்ஷனை நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம். அதாவது ஒரே செயலை வந்து திருப்பி ரெப்பிட்டேட்டிவாக நம்ம பண்ண போகிறோம். இப்போ வந்து லீப் இயரா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கோடோட வேரியஸ் நிறைய இடத்துல செக் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஒவ்வொரு இடத்துலையுமே இதை கூட்டிகிட்டு இருக்க முடியாதுல்ல. ஸோ அதுக்காண்டி ஒரு லாஜிக் தான் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபங்க்ஷன். ஸோ இதுக்குள்ளே இருக்க எல்லாமே டம்மி வேரியபிள் தான். இந்த லீப் அப்படிங்கிற டம்மி வேரியபிள், அந்த இயர் அப்படிங்கிறது டம்மி வேரியபிள். பட் இங்கே வந்து இயரையே பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கால் பை வேல்யூ பண்ணியிருக்காங்க. கால் பை வேல்யூ, கால் பை ரெஃபரன்ஸ்னு 2 இருக்குது. பட் பைத்தானில் இதை பற்றியுமே ஒரே பண்ணிக்க தேவையில்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ இன்டர்வியூஸில் இந்த கொஸ்டின் உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். என்னென்னா பைத்தான் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் தானே. ஸோ இதில் என்ன ஆகும் அப்படின்னா, மற்ற லாங்குவேஜ் மாதிரி பைத்தான் வந்து எல்லாமே டேட்டாவாக ஸ்டோர் ஆகாது, எல்லாமே ஆப்ஜெக்டாக ஸ்டோர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, இப்போது வந்து ஒரு 3 அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா லீப்பில், ஸோ அது எப்படி ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 3 அப்படிங்கிற ஒரு டேட்டாவாக ஒரு ஆப்ஜெக்டாக ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அந்த 3 அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் வந்து லீப் அப்படிங்கிற வேரியபிளை கால் பண்ணுறப்ப அந்த 3ங்கிற ஆப்ஜெக்ட் போகும், அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி இப்போ நான் ஈக்குவல் டு போட்டுட்டு வேறு ஏதாச்சும் ஓ அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன்னு கூட வச்சுக்கோங்களேன். ஸோ இதுவுமே வந்து ஒரு ஆப்ஜெக்ட் தான் டிஃபைன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஹேஷ்டேக் கொடுத்து ஓன்னு கொடுத்துட்டு நான் வந்து ஒரு 3 அப்படிங்கிறது கொடுக்குறேன் அப்படின்னா இப்பயுமே அந்த 3 வந்து அப்படியே தான் இருக்கும். ஸோ என்னாகும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஓ அண்ட் லீப் ரெண்டுமே 3ங்கிற ஆப்ஜெக்டை மீட் பண்ணும். ஸோ பைத்தான் அதனால தான் இந்த ப்ரோக்ராமிங் வந்து மோஸ்ட் டைனமிக் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி வாங்க நம்ம கொஸ்டினுக்குள்ளே போவோம். ஸோ இப்போ நம்ம என்ன டெஸ்ட் பண்ணணும், அதாவது இயர் வந்து டிவிசிபிள் பை 4 அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பண்ணணும். பார்த்துருவோமா? அதாவது இப்போ ஒரு ப்ராக்கெட் மாதிரி போட்டுருவோம். எஸ், இயர் வந்து டிவிசிபிள் பை 4 அப்படிங்கிறத செக் பண்ணுவோம்.
equal to 0 அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஆர் என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா, அதாவது நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ ஒரு இயர் வந்து 100 ஆல் டிவைட் ஆகுது அப்படின்னா அந்த இயர் 400 ஆலையும் டிவைட் ஆகணும். ஸோ இயர் டிவைடட் பை 100 ஈக்குவல் டு 0 அப்படின்னா அண்ட் இயர் மஸ்ட் பி, அதாவது ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை பண்ணணும், இல்லை அப்படின்னா அது ஃபால்ஸ் ஆகிடும். இயர் டிவைடட் பை 400 ஈக்குவல் டு 0, அதாவது இப்படி இருக்கணும். ஒரு இயர் வந்து 4 ஆல் டிவைட் ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணுறோம். இல்லை அப்படின்னா அந்த இயர் வந்து சப்போஸ் வந்து 100 ஆல் டிவைட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா இட் மஸ்ட் பி டிவிசபிள் பை 400 ஆஸ் வெல், அதாவது அந்த நம்பர் வந்து 400 ஆலையும் டிவைட் ஆகணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் லீப் இயர் அப்படிங்கிறத சொல்லலாம். ஐ திங்க் இந்த லாஜிக் கரெக்டாக என்ன அப்படிங்கிறது தெரில. ஸோ வேரியஸ் டெஸ்ட் கேஸ் போட்டு செக் பண்ணோம் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1900 4 ஆல் டிவைட் ஆகுமா? 1900 இஸ் நாட் அ லீப் இயர் தானே. ஸோ 1900 அப்படிங்கிறது 4 ஆல் டிவைட் ஆகுமா பார்ப்போமா? வெயிட் பண்ணுங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் செக் பண்ணி காமிச்சேன். ஸோ 4 + 16. ஸோ 1900 டிவைடட் பை 4 பண்ணோம் அப்படின்னா என்ன வருது பார்ப்போமா? ஸோ 475 வருது. ஸோ ஓகே, கண்டிப்பாக வந்து ரிமைண்டரே வந்திருக்காது. ஸோ இந்த இடத்துலையும் ஆண்ட் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இது ட்ரூவாக இருந்தாலும் அது ரெண்டும் ட்ரூவாக இருக்கணும். ஓகே, ஸோ சப்போஸ் அது 100 ஆல் டிவைட் ஆகுதுன்னா இது ஃபால்ஸ் ஆகும். பட் 400 ஆல் டிவைட் ஆச்சுன்னா அது இப்போ 1980ஸ்லாம் எடுத்துக்கோமே, அது 100 ஆல் டிவைட் ஆகிறதுக்கான சான்ஸ் கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வேறு ஏதாச்சும் லீப் இயர் இருக்கா? 1800 1900 தான் இருக்குது. 1900 ஸோ நம்ம லீப் இயர் கேலண்டர் வச்சு பார்ப்போம். இப்போ 2004 நம்ம எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம இப்போ 2004 எடுத்துக்குவோம். 2004 அப்படிங்கிறது ஒரு லீப் இயர் தானே இல்லையா? 2004 இஸ் லீப் இயர் ஆர் நாட்? So 2004 is the year is also divisible by 100. It is not a leap year unless it is divisible by 400. That's what 2000 all leap years. So 2004 is a leap year. So ஆனால் இந்த இடத்துல அது 100 ஆல் டிவைட் ஆகாது. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா ஆர் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி பார்ப்போமா? ஓகே, இப்படி பண்ணோம் அப்படின்னா ஸோ 4 ஆல் டிவைட் கண்டிப்பாக ஆகணும் அண்ட் 100 ஆல் டிவைட் ஆகணும் ஆர் 400 ஆல் டிவைட் ஆகணும். இப்படி போடலாமே, 100 ஆல் டிவைட் ஆகணும் ஆர் 400 ஆல் டிவைட் ஆகணும். சரி, ரன் பண்ணி தான் பார்ப்போமே என்ன ஆகுதுன்னு. அது கரெக்டானு பார்ப்போம். இப்படி தப்பாக இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. நானும் உங்களுக்கு தான் செஞ்சு பார்த்துட்டேன். இப்போ தான் இந்த ப்ராப்ளம் பார்க்குறதுனால. ஸோ சாம்பிள் டெஸ்ட் கேஸ் கிளியர் ஆகிடுச்சு. சப்மிட் பண்ணி பார்ப்போமா? ஏதாச்சும் ஒரு டெஸ்ட் கேஸ் நின்றுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் 2 டெஸ்ட் கேஸ் கிளியர் ஆகலை. ஸோ என்னென்னு பார்க்க முடியுமா? லாக். ஸோ என்னென்னு பார்க்க முடியாது. 2 out of 6 டெஸ்ட் கேஸ் 1 and 5 கிளியர் ஆகலை. 2100 இது எக்ஸ்பெக்டட் அவுட்புட் ஃபால்ஸ்.
1992 expected output true. ஆனால் ஃபால்ஸ்னு வந்துருக்கு. இது ரெண்டுமே ஃபால்ஸ் ஆகல. 1992 அப்படின்னா ஸோ இந்த இடத்துலையும் ஒரு ஆர் ஃபங்க்ஷன் இருக்கா. ஆர் போட்டுருக்கேன். ஸோ இது வந்து நாட் டிவைடட் பை 100 அப்படிங்கிற மாதிரி போட்டு பார்ப்போமா. ஸோ 100 ஆல் டிவைட் பண்ணால் 0 வரக்கூடாது. இல்லை அப்படின்னா 400 ஆல் டிவைட் பண்ணுறப்ப 0 வரணும். ஸோ இப்போ இங்கே ஆண்ட் கொடுத்து பார்ப்போம். லெட்ஸ் செக். இன்னொரு அளவு சப்மிட் பார்ப்போம். யா ஓகே புரிஞ்சுச்சு. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு என்ன செக் பண்ணோம் அப்படின்னா அது வந்து 4 ஆல் டிவைட் ஆகுதா அப்படிங்கிறது செக் பண்ணணும். என்னாச்சு? கங்க்ராச்சுலேஷன். ஸோ ஜஸ்ட் சால்வ் ஆல் த இன்ட்ரோடக்ஷன் இன் பைத்தான். தேங்க்யூ. ஓகே ஸோ ஃபஸ்ட்டு வந்து 4 ஆல் டிவைட் ஆகுது அப்படின்னு செக் பண்ணுறோம். டிவைட் ஆகுது. அண்ட் சப்போஸ் அது 100 ஆல் டிவைட் ஆகுதுன்னு செக் பண்ணுறோம். கொடுத்துருக்க கண்டிஷன் படி 100 ஆல் டிவைட் ஆகக்கூடாது. இல்லை அப்படின்னா 400 ஆல் டிவைட் ஆகிருக்கணும். ஸோ அதையும் போட்டுட்டோம். ஸோ இல்லை அப்படின்னாங்கிறது தான் 6. ஸோ ஆட் போட்டோம். ஸோ பிரிண்ட் பண்ணியாச்சு. அண்ட் தென் கமெண்ட் கோடும் கொடுத்து எஸ்கேஎஸும் கிளியர் ஆகிடுச்சு. இன்னொரு நல்ல வீடியோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்ட் தென் நான் சைனிங் ஆஃப். நன்றி, வணக்கம். தொடர்ந்து எங்களை சப்போர்ட் பண்ணிட்டுருங்க. நீங்கள் பார்த்துருக்கிறது லேர்ன் வித் மீ அண்ட் ஐ எம் கேக்கிங்.